அனைவருக்கும் வணக்கம். மனிதனுடைய மூட நம்பிக்கை பற்றி, உணவை பற்றிய மூட நம்பிக்கை. நான் அதை பத்தி சொல்றேன். மனிதனுடைய உணவை பற்றி மூட நம்பிக்கை. மனிதன் எப்ப உண்ண ஆரம்பிச்சானோ அப்பவே உணவை பற்றிய மூட நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. உணவை உணவை பற்றிய மூட நம்பிக்கை பல ஆயிரம் ஆண்டா இருந்துட்டு வருது. அவன் சாப்பிடுகின்ற அத்தனை உணவுகளுமே இந்த ஜீரண மண்டலத்தை அடைக்கக்கூடிய உணவாகத்தான் இருக்கிறது. ஜீரண மண்டலத்தை வாயிலிருந்து தொடங்கி நமக்கு மலக்குடல் வரைக்கும் ஏறத்தாழ 10 மீட்டர் இருக்கிறது. ஏறத்தாழ 10 சிறுகுடல் நமக்கு ஒரு 7.5 மீட்டரும், பெருங்குடல் ஏறத்தாழ 1.5 மீட்டரும். இதுதான் உணவு பாதை. இதுல எல்லாமே செரிமானம் நடந்துட்டு தான் இருக்குது. வாயில ஒரு பொருள் வச்சு அங்க ஒரு வேதிப்பொருள், இங்க ஒரு வேதிப்பொருள், அப்படியே பல வகையான வேதிப்பொருள். இரைப்பை நீர் என்கிற ஒரு வேதிப்பொருள் அப்படியே அங்க கொஞ்சம் செரிமானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் கீழே மெல்ல மெல்ல நகருது. அது தானாவே நகர்த்திட்டு தான் போகுது. நீங்களே நகர்த்த தேவையில்லை. அது தானாவே மெல்ல மெல்ல நகர்ந்துரும். அதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இது இது செரிமானம் ஆயிடுச்சு, அப்புறம் இது நகர்த்தலாம். அது அப்படியே தானாவே அதை நகர்ந்துக்கும். நாம புட்டு குச்சி விட்டு இடிக்கணும் அவசியம் இல்லை. நாம் செயற்கையாக எதுவும் பண்ண தேவையில்லை. நாம் நாம் விரும்பி ஒரு பொருளை மனம் விரும்பி ஒரு பொருளை கொஞ்சம் சுவை அதிகமாக இருந்தால் அதிகமாக சாப்பிடுவோம். சுவை குறைவாக இருந்தாலும் சரி சரி போதுன்னு சொல்லிட்டு குறைவாக சாப்பிட்டுக்குவோம். அதெல்லாம் நம்ம சொந்த விருப்பம். நாம் அது உள்ளே போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அதெல்லாம் நகர்ந்து அதுவே போகுது. நீ எதையுமே நகர்த்த தேவையில்லை. அப்போ அந்த 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 பழைய அந்த அப்படியே நகர்ந்து அப்படியே போய் அப்போ சிறுகுடலுக்கு போகிறப்ப அங்கே ஒரு வேதிப்பொருள் வந்து சேருது. சரி, பெருங்குடலுக்கு போகிறப்ப அங்கே ஒரு வேதிப்பொருள் வந்து சேருது. அப்புறம் மலக்குடல் போகிறப்ப அங்கே ஒரு வேதிப்பொருள். இப்படி எல்லா இடத்துல வேதிப்பொருளாக போய் 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 அது போய் சேருது. ஆக மனிதன் எப்போ பறந்தானோ அவன் தாய்ப்பாலை உண்ணுகிறான். அப்பிருந்து அந்த மூடப்பழக்கம் தொடங்குகிறது. தாய்ப்பாலை உண்ணுகின்ற பொழுது ஒரு மூடப்பழக்கம் வந்துடுது. அப்புறம் அந்த பெற்றோர்கள் உணவை ஊட்டி வளர்க்கின்ற பொழுது ஒரு மூடப்பழக்கம் வந்திருந்தது. மூடப்பழக்கம் வந்துடுது. அதைத்தான் மருத்துவர் ஜெர்மனி டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் பிறவியிலேயே இந்த உணவு மேல இருக்கிற மூடப்பழக்கம் நிறைய வந்துருச்சுங்கிறாரு. மூடப்பழக்கம் எப்ப தொடங்கிறது? முதல் அவனுக்கு தோன்றியது உணவை பற்றிய மூடப்பழக்கம் தான் சொல்றாரு. இதை பற்றிய மூடப்பழக்கம், உணவை பற்றிய மூடப்பழக்கம். ஆமா, அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நான் சொல்றேன், இப்பதான் அதை படிச்சு பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, மனிதன் பிறக்கும் பொழுதே அதாவது லைஃப் இஸ் ஏ ட்ராஜடி ஆஃப் ஏ நியூட்ரிஷன். லைஃப் இஸ் ஏ ஒரு ஆபத்துங்கிறாரு. லைஃப் இஸ் ஏ ட்ராஜடின்னா ரொம்ப சோகமானது. லைஃப் இஸ் ஏ ட்ராஜடி ஆஃப் நியூட்ரிஷன். நியூட்ரிஷனா ஊற்றுதல்னு அர்த்தம். நியூட்ரிஷனாவே ஊற்றுதல்னு அர்த்தம். காலையில் கூட பற்றி பேசணும். காலையில் கூட சத்து குறைபாடுன்னு சொல்றாங்கன்னே. சத்துன்னு உண்மையாலுமே சத்துன்னு என்ன பொருள் கேட்டு, சத்துன்னு ஆற்றல்னு அர்த்தம். சத்துனாவே ஆற்றல் தான். சக்தி அப்படின்னா ஆற்றல் தான். ஆற்றல் குறைபாடுன்னா நம்ம பிறவிலிருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். என்ன குறைபாடு வந்துடும்? பிறவிலிருந்து சாப்பிடாதவன் யார் இருக்கிறான்? தாய்ப்பாலை தொடங்குறான். அப்ப தொடர்ந்து 3 தடவை 4 தடவை சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அது எங்க ஆற்றல் குறைபாடு வந்துச்சு? தினம் உண்டியில காசு போட்டே வந்தோம்னா எப்படி உண்டி நிறைஞ்சுதானே போகும்? இப்ப எங்க தப்பு நடக்குது? இந்த மூட நம்பிக்கை தான் தப்பு காரணமே. பிறவிலிருந்தே நீங்க உண்டியில காசு போடுறீங்க. அப்ப உண்டியில காசு நிறைஞ்சிடும் இல்லையா? அது நிறையலன்னு சொன்னா என்ன நியாயம்? எல்லாரும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்ப எங்க ஓட்டை இருக்குது? இந்த இடத்துல உண்டியில காசு போட்டே இருக்கிறீங்க, அது நிறையலேங்கிறீங்க. அப்ப எங்க உண்டியல் காசு போட்டு எல்லாரும் தான் காசு போட்டுட்டு இருக்கிறான். அப்ப அந்த உண்டியில் ஏற்படுகின்ற குறைபாடு என்ன? அதை கண்டுபிடிக்கிறது விட்டு போட்டு நீ எல்லாரும் காசு போட்டு தான் இருக்கிறான். பிறந்தோடனே தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப உணவு பழக்கம் அங்கேயே வந்தாச்சு. அது தாய்ப்பாலுங்கிறது இயற்கை உணவு பழக்கம். அது விலங்கு நிலையில் இருக்க உணவு பழக்கம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் 6ஆம் அறிவு வளர்கிறது. 6ஆம் அறிவு வளர்ந்தாலும் கூட
பெற்றோர்களுடைய உணவு பழக்கத்தை திணிச்சு விட்டுறாங்க. என்ன திணிச்சு விட்டுறாங்க? உணவு பழக்கம். பெற்றோர்கள் யார் திணிச்சு விடுறாங்க? பெற்றோர்கள் உணவு பழக்கத்தை திணிச்சு விட்டுருவாங்க. உணவு பழ 2 வேலை செய்யும் பாருங்க. அதாவது உணவு பழக்கத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா 2 வகையான தன்மை உனக்கு வேலை செய்யாது. பகுத்தறிவு வேலை செய்யாது, கூறிய அறிவும் வேலை செய்யாது. என்ன என்ன அறிவு வேலை செய்யாது? கூறிய அறிவுன்னு தனியா ஒண்ணு இருக்குது. என்ன வித்தியாசம்? அப்ப உணவு பழக்கத்தை பின்பற்றினா பகுத்தறிவு வேலை செய்யாது. இது ஒத்துக்கிறீங்களா? ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டா முதல்ல அவன் ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டா முதல்ல அவன் கேட்க வேண்டிய முதல் கேள்வி உணவை பற்றி அவன் கேட்கணும். என்னது? உணவு பற்றி. அது யாராவது கேட்கறாங்களா? இவ்வளவு தின்னு இருக்கிறனே, எவனாச்சும் ஒருத்தனாவது நான் இவ்வளவு தின்னு இருக்கிறனே, ஒரே ஒருத்தர் தான் கேட்டாரு. அர்னால்ட் எக்ரெட் தான் கேட்டாரு. அர்னால்ட் எக்ரெட் மட்டும்தான் நான் இவ்வளவு தின்னு இருக்கிறனே, எனக்கு ஏன்டா நோய் வந்தது மருத்துவர்கிட்ட கேட்கிறாரு. மருத்துவர் வாயை மூடிட்டானுங்க. அடிப்படையே கேட்கறானே இவன், அவனுக்கு தெரிஞ்சத்தானே இவன் சொல்லுவான். அப்ப உடனே என்ன பண்ணிட்டாரு? அந்த அந்த அதுல எழுதியிருக்காரு. எந்த பக்கத்துல தெரியுமா? 105ஆம் பக்கத்துல எழுதியிருக்காரு. அதை நான் வந்து தமிழ்ல படிச்சு காமிச்சிடுறேன். நான் ஏற்கனவே இது பேசியிருப்போம், மறந்துருப்போம். இது வந்து நாம திருப்பி 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 ஏன் பேசுறோம்னா, நாம மறந்து விடுகிறோம்ங்கிறத நம்ம வந்து மறந்து விடுகிறோம். அவ்வளவுதான் விஷயமே. காலையில இவர் வந்து சுந்தர் வந்திருந்தார், பொறியாளர். அவர் சொன்னார், நான் ஐயா நீர் உணவு பழக்கங்கிறது தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கணும், பழக்கத்துக்கு வந்துடணும் அப்படின்னு. எங்க போனாலும் அந்த ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போயிடணும். அதே அந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு அதை தீர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு பழகிதுக்கு அப்புறம் தான் நீ உணவு பழக்கத்துக்கு போகணும். நீர் உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டு அந்த நீர் உணவு பழக்கத்தை கூட ஒரு தடவை நீர் சாப்பிட்டீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் இடைவெளி விடுங்க. நீர் சாப்பிட்டா கூட 1 மணி நேரம் இடைவெளி விடுங்க. நீர் சாப்பிட்டா கூட 1 மணி நேரம். இடைவெளி. சரி. எனது அதாவது பல வருடங்களுக்கு முன்பு நான் சொன்ன ஒரு அறிக்கை. யாரு? அர்னால்ட் எக்ரெட் சொல்றாரு. பல வருடங்களுக்கு முன்பாக நான் சொன்ன ஒரு அறிக்கை. நம் கல்லறைகளை நாம் பற்களால் தோண்டுகிறோம். நம் கல்லறைகளை என்ன சொல்றாருன்னா, கல்லறைங்கிறது உடம்ப சொல்றாரு. கல்லறைங்கிறது இடம். இந்த கல்லறைகளை வந்து பற்களால் இந்த பல்ல வச்சு கடிச்சு 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 நல்ல கற்பனை அது. நம் கல்லறைகளை நாம் பற்களால் தோண்டுகிறோம் என்பதுக்கு அனைவருக்கும் தெரியும். கல்லறைகளை நாம் பற்களால் தோண்டுகிறோம். அதாவது நமக்கு சொந்த சூன்யம், சவப்பெட்டி நாமளே தயாரிச்சுக்கிறோங்கிறாரு. சவப்பெட்டி எதை வச்சு தயாரிச்சுக்கிறான்? இந்த பல்லு இருக்கு இல்லையா, பல்ல வச்சு தயாரிச்சுக்கிறான். பல்லுல போடுறான், கடைசியில் அவன் சவத்துல போய் நிக்கிறான். கரெக்டா சொல்றாரு அவரு. அதுக்கு வந்து எளிமையா சொன்னாங்க. மக்கள் வந்து வாயால் கெட்டது நோவு அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை கட்டினா நோவை கட்டலாம். இது சரியா தான் சொல்றாரு. நாம தமிழ்ல இந்த பழமொழி இருக்கு. வாயால் கெட்டான். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, வாயை கொடுத்துட்டு மாட்டிட்டான். என்னது? வாயை கொடுத்துக்கிட்டு அதேதான். அங்க சாவுக்கு காரணமே வாய் தான். சாவுக்கு காரணமே நோவுக்கு காரணம் மாவுதான். நோவுக்கு காரணமே நாவுதான். அதைத்தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உணவின் மேல் வந்து அளவற்ற மூட நம்பிக்கை இருக்குதுன்ட்டாரு. உணவின் மேல
அளவில்லாத மூட நம்பிக்கை. இதுல எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அழகா எழுதுறாரு. நாம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் விட சோகமானது, எல்லாவற்றை விட சோகமானது 99% மக்களின் இன்றைய மூட நம்பிக்கை மிகவும் படித்த மற்றும் அறியாத ஆரோக்கியமான மற்றும் நோயாளி, பணக்காரர் மற்றும் ஏழை ஏழையா இருந்தாலும் சரி. அது கொஞ்சம் அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் இதா இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி உணவை பற்றி 99 விழுக்காடு மூட நம்பிக்கையில் தான் வச்சிருக்காங்கிறாரு. வித்தியாசமே கிடையாது. அதனாலதான் இங்க நோய் வருது. இப்ப நாம சொல்றேன், முந்தையில பணக்காரனுக்கு தான் நோய் வரும்னு சொல்லுவாங்க. இப்ப பணக்காரனுக்கு தான் நோய் வருதான்னு பார்த்தானே, நீங்க அரசாங்க மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா அங்க நிக்கிறது 99 பேர் ஏழைகள் தான். அப்புறம் அவனுக்கு எப்படி நோய் வந்துச்சு? அப்ப இந்த உணவு பழக்கத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கே, மூட நம்பிக்கை எக்கச்சக்கம். சில பேர் சொல்லுவாங்க மூளை சாப்பிட்டா, இன்னும் சில பேர் மருத்துவர்களே தப்பு சொல்லி கொடுக்குறாங்க. மாட்டு மூளை சாப்பிட்டா மூளை நல்லா வளரும், எலும்பு சாப்பிட்டா எலும்பு நல்லா வளரும். என்ன அடிப்படை இது? ஏதாவது அறிவு இருக்கான்னு பாருங்க. எலும்பு சாப்பிட்டா எலும்பு வளருங்கிறான். எலும்பு சாப்பிட்டா எலும்பு வளரும், மூளை சாப்பிட்டா மூளை வளருங்கிற மாதிரி தான். ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு பாருங்க. படிச்சா மூளை வளரும்பா. ஆனால் மூளை சாப்பிட்டா மூளை வளரும். இன்னும் சில போனா ஆட்டினுடைய ஆண் உறுப்பு விதை சாப்பிட்டா ஆண்மை பெருகுன்னு அப்படி ஒரு கதையெல்லாம் இருக்குது. அந்த பழங்காலத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரனால் பரப்பிவிடப்படுகிறது. அந்த வெள்ளைக்காரன் தான் இதை பரப்பி விடுறான். இதயத்துக்கு நல்லது. இப்ப சொல்றான் இல்லையா, இதயம் நல்லெண்ணெய் சாப்பிட்டால் இதயத்துக்கு நல்லது. நிரூபிக்கவே இல்லை அதெல்லாம். என்னது ஒரு புரட்சியா இருந்த அந்த இதய நல்லெண்ணெய் ஒரு காலத்துல எல்லாரும் வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். பாக்கெட்டு ஒரு 4-5 ml போட்டு பாக்கெட்ல வீதியா காலையிலயும் விற்பான். 6 மணிக்கு காலையில சாப்பிட்டோம்னா நல்லது, வாயை கொப்பளிக்கணும். சாப்பிட்றத என்னென்னமோ கண்டுபிடிக்க பார்த்தான். இப்ப எல்லாம் விட்டுட்டான். ஆகணும், இதுலயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு போயிடுச்சுங்க. அதெல்லாம் தின்னு பார்த்தா முடியல. மூளை தின்னான், கொம்பை தின்னான், மாட்டு காலை தின்னான், ஆட்டு காலை தின்னான், ஆட்டு மூளையை தின்னான், மனுஷ மூளையும் திங்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்புறம் மறுபடியும் நிறுத்திக்கிட்டான். என்னன்னு தெரியல, முடிவு காண இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அது அந்த ஆட்டினுடைய இது இருக்குது பாருங்க, அந்த நம்மளுடைய காமாலைக்கு வயிறு ஈரல் கட்டு போச்சுன்னா ஆட்டு ஏரல், ஆட்டினுடைய இந்த சோரத்தின்னு ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் தின்னு பார்த்தான். எதே தின்னு பார்த்தான், ஒன்றும் வேலைக்கு ஆகல. கடைசியா டாக்டர் கிட்ட போய் அங்கேயும் செத்தான். அதான் முடிவு. கல்லறை அங்க இருக்குது. கடைசியா டாக்டர் கிட்ட வாயில கல்லறை தோண்டி அங்க போய் போச்சு விடுறான் ஆஸ்பத்திரியில. வாயில கல்லறை போய் நல்லா வருதுல்ல. ஆமா, அதாவது இவர் கல்லறை கட்டுறா, அவர் மூடி விட்டுறாரு. இவன் கல்லறை கட்டி விட்டுறான். சரிதான், சரி, நீங்க சொல்ல சரிதான். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. கல்லறைன்னு வாயிலே கல்லறையை நோண்டிக்கிறான்னு என்ன சொல்லுவாரு. அப்புறம் அது வேறுபாடே இல்லைங்கிறார். இன்னும் சொல்ல போனால் அதிக செறிவூட்டப்பட்ட உணவை சாப்பிட வேண்டும். செறிவூட்டப்பட்ட உணவுகள் அதிக புரதம் மற்றும் மாவுச்சத்து உள்ள உணவுகள் ஆகியவை மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இந்த புத்தகத்தில் காட்டப்பட்டுள்ளபடி உணவு கால்வாயில் கழிவுகள் குவிந்து கிடக்கிறது. தினசரி நல்ல மலம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் மலச்சிக்கல் தான் ஒவ்வொரு நோய்க்கும் முக்கிய ஆதாரமாக இருப்பதையும், மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்ட சராசரி மனிதர்கள் ஒட்டும் பசையம் நிறைந்த உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாத உணவின் மூலம் மட்டுமே சரியாக குணமடைய முடியும் என்பதையும், அது சளியில்லாத உணவு முறை என்பதையும் நீங்கள் இப்போது காணலாம். என்னதான் உடற்பயிற்சி பண்ணனாலும்
மசாஜ் பண்றது, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, வெடி தைலம் போட்டுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து கழிவு நீக்க பயிற்சி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதைத்தான் மக்கள் நம்புறாங்க. அதவே நம்புறது. அப்ப மூட்டு வலி தைலம் இப்ப இப்ப விளம்பரம் அதாவது ஒரு காலத்துல முட்டி குளங்கரை எண்ணெய்ன்னு வந்ததுங்க. முட்டி குளங்கரை எண்ணெய். அது வந்து 50 வருஷம் இருக்கும். இப்ப வேற தைலம் வந்துருச்சு. பேர் மாத்திட்டான். தைலம் வந்து அந்த தைலம், இந்த தைலம், சதாவரி சதாவரி தைலம், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறான். வச்சுட்டு ஒரு பாட்டில் 30 ரூபா, 30 ml 100 ரூபாய்ங்கிறான். 30 ml 100 ரூபா. அதை வாங்கி வாங்கி பூசிக்கிறது. அது வாங்கி மேல போட்டாவே போதுங்கிறான். என்னென்னமோ பண்ணி பாக்குறான், சோனியம் பண்ணி பாக்குறான், ஒன்றும் முடியல. ஆனா பாத்தீங்கன்னா யானைக்குட்டி மாதிரி இருக்கிறானுங்க. ஒவ்வொருத்தரும் யானைக்குட்டி மாதிரி வயிற்று தொப்பையை போட்டுக்கிட்டு, தொப்பை வந்து தொப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியே தொப்பை தனியா எப்ப தனியே வயிறு தெரியுதோ அவன் எல்லாம் முடிஞ்சுட்டான்னு அர்த்தம். எல்லாமே குப்பை மேட ஆக்கிட்டான். அதை உணரணுங்க. அவன் அந்த இடுப்பு சிறுத்து இருக்கணுங்கிறத எண்ணமே போயிடுச்சு. எல்லாத்துக்குமே இடுப்பு சிறுத்துக்கிற எண்ணமே போயிடுச்சு. குழந்தையிலிருந்தே இடுப்பு சிறுத்திருக்கணும், இடுப்பு சிறுத்திருக்கணும், இடுப்பு சிறுத்திருக்கணும், சுத்தமா இருக்கணும். கேட்கணும், சாப்பிட்டியான்னு கேட்டா சுத்தமான உணவை சாப்பிட்டியான்னு கேட்கணும். முதல் கேள்வியே வந்து சுத்தமான உணவை சாப்பிட்டாயான்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்டேங்கிற சுத்தமான உணவை சாப்பிட்டாயா அல்லது நீரை சாப்பிட்டாயான்னு கேட்கணும். நீர் சாப்பிட்டியா? சாப்பிட்டீனாவே என்ன அர்த்தம் தெரியுமா? வேற மாதிரி போய்க்கிறான். சாப்பிட்டீனாவே நீரை சாப்பிட்டாயா அப்படின்னு தான் கேட்கணும். அந்த கேள்வியே போயிடுது. நீரை அறிஞ்சினாயா, சாப்பிட்டாயா என்ன நினைக்கிற வேற ஏதோ கல்யாண வீட்டுல திருமண வீட்டுல போய் சாப்பிட்ற மாதிரி அந்த கேள்வி அப்படித்தான் இருக்குது. அவன் அப்படித்தான் உணர்றான். ஓ சாப்பிட்டீன்னு நல்லா விதவிதமா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானே தவிர உண்மையாலுமே சாப்பிட்டீங்களா அப்படின்னாவே நீங்க தண்ணீர் குடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி நாம தொடங்கணும் குழந்தைகள் இருந்து. அந்த சாபக்கடை நம்ம செய்யாதனாலதான் நமக்கு மிகப்பெரிய அந்த பிறவி அறியாமை போயிடுது. உணவின் மேல் அதான் எழுதுறாரு. அறியாமை என்பது 99 விழுக்காடு உணவின் மேல் இருக்கிறதுன்னு எழுதுறாரு. சரிங்களா? மக்கள் ஒருத்தருக்கான நேத்து இவர் வந்திருந்தாரு. நேத்து ஒரு நிமிஷம், நேத்து மாலையில பேசணும். அந்த குமாரா அவர் எங்க இருந்து கூப்பிடாரு? ஸ்வீடன்ல இருந்து வர்றாரு. ஸ்வீடன் ஐரோப்பிய நாடு. குமார் ஸ்வீடன் ஆயா? ஸ்வீடன் ஐரோப்பிய நாடு. ஸ்வீடன், டென்மார்க், நார்வே எல்லாம் பக்கம் பக்கம். ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, ஹங்கரி எல்லாம் பக்கம் பக்கம் தான். சின்ன ஊரு. நோபல் பரிசு கொடுக்குற இடமே ஸ்வீடன் தான். எல்லாமே இதுவும் இப்பதான் புரியுது. இந்த உணவு பழக்கம் மூட நம்பிக்கையினால நம்ம ஐரோப்பியாவில போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அமெரிக்காவில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, கனடாவில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, சிங்கப்பூர் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு இப்ப என்னாச்சுன்னா தொழில் ரீதியா சொல்லிக்கிட்டு அங்கேயும் போய் தின்னு அங்கேயும் நோயாளி ஆகி அங்கேயும் கல்லறை ரெடி பண்ணிக்கிட்டு தான் வரோம். அவன் தான் மூட நம்பிக்கை அதிகமா மூட நம்பிக்கை உள்ள அவன் தான். ஐரோப்பியர்கள் தான் உணவின் மேல மூட நம்பிக்கை வச்சிருக்க அவன் தான். இந்த உணவு மூட நம்பிக்கையினாலதான் இப்படி சுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதை தின்னு பித்தம் தீருங்கிற மாதிரி எங்க போய் எந்த நோயும் போறதில்ல. எதோ காசு வரும், நோய் தான் வருது. அங்க போய் நோய் தான் வருது. ஆமா. அங்க என்ன சொல்றாருன்னா, ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல சொல்றாரு, you may improve your elimination temporarily through luxative remedies. நீங்க வந்து லக்ஸாவிட்டி, அதாவது கழிவு நீக்க பயிற்சி ஏதாவது செய்யலாம். ஆனால் ஸ்பெஷல் பிசிக்கல் தெராப்பி கூட கொடுக்கலாம். ஆனால் போட்டே வராரு. வைப்ரேஷன் மசாஜ், அப்புறம் நீங்க வைப்ரேஷன் கூட கொடுக்கலாம். சில பேர் கால் மணிக்கு வைப்ரேஷன் கொடுக்காங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். வைப்ரேஷன் கொடுக்கறது ட்ரீட்மெண்ட். ஆமா, நான் பார்த்துருக்கேன்.
அது போது சின்ன சின்ன பேட்டரி எல்லாம் வச்சு வந்துருச்சுங்க. சின்ன சின்ன பேட்டரி வச்சு கையில கட்டிக்கிறது, கழுத்துல கட்டிக்கிறது. அடடடடா! அதுக்கு பண்ற செலவு அது 2000 3000 போட்டு வாங்கி வச்சு கட்டிக்கிறது. 2000 ரூபாங்கிற அக்கு 3000ங்கிற பஞ்சர் இடுப்புல கட்டிக்கிறது. அக்கு கிர்ன்னு பஞ்சர் ஆ அக்கு பஞ்சர் ஒரு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம். ஆமா. அதுக்கு 5000 போட்டு வாங்கிட்டு அதுவும் கட்டி கட்டி பாத்துடுறான். அது ஓடிட்டே இருக்கு. பேட்டரி போட்டுக்க கடைசியில அது அப்படியே நீங்க வேலை செஞ்சுட்டே நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு. நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது பாட்டு அப்படி ஒரு கோமாளித்தனம். எல்- அதையும் வாங்கிக்கிறேங்க. 5000 கொடுத்து வாங்கிக்கிறது. என்ன பண்ணாலும் தீர்வு அல்ல. தீர்வே எங்க இருக்குதுன்னு தெரியல. அதான் பின்னாட சொல்றாரு. அது சொல்றாரு, இதெல்லாம் பண்றீங்க சரிதான். ம். அதெல்லாம் ஒரு தற்காலிகமா இருக்கலாமே தவிர நிரந்தர கழிவு ஆ, நீக்க பயிற்சியா வராது. அதனால மசாஜ் அண்ட் வைப்ரேட்டிங் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அதர் மெத்தட் யூ கெனாட் பட் யூ கனாட் கிளீன் அவர் த ஓல்டு அப்செக்ஷன் ஃப்ரம் த அல்மெட்டரி கெனால். ஓங்கி அடிக்கிறாரு. என்ன பண்ணாரு கரெக்டா அவருக்கு அந்த உணவு பாதையில் இருக்கிற ஓல்டுங்கிறாரு. அதை எடுக்காம தப்பிக்கவே முடியாது எழுதுறாரு. எப்ப 150 ஆண்டுக்கு முன்னாடி எழுதுறாரு. இத டாக்டர் எவனுமே படிக்கிறது இல்லையா தெரியுதுங்க. இது அர்னால்டு கிரேட் தானேயா இத்தானே? ஆமா, அதான். ரொம்ப ரொம்ப அற்புதமா. பேஷண்ட் அதாவது நமக்கு தேவை முக்கியமான புத்தகம் சளி குறைந்த உணவு தான். இதுதான் நமக்கு முக்கியமான புத்தகம். நான் இதை படிச்சு பார்த்தா இதுல ஆமா. அப்ப இதுல வந்துங்க தமிழர்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்காங்க. ம், எப்பவோ தமிழர்கள் எழுதிட்டாங்க ஐயா. ம், ம். ஐயா 6000 ஆண்டுக்கு முன்னாடியே உணவை பத்தி எழுதிட்டாங்க. உணவுனா என்ன செய்யும் அது அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காய் எடுத்தா இந்த காய் வாதமா பித்தமா கபமான்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லாத்துக்கும் எழுதியிருக்கான். அதுக்கு பேர் மலை வாகடம்னு சொல்லுவாங்க. மலை வாகடம் என்னது? மலை வாகடம். வாகனம். வாகடம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வாகடம் சொல்லுவாங்க. வாகடம்னா ஒரு பொருளை பற்றிய விவரத்தை சொல்லுவது. மலை வாகனம். மலை அது மாதிரி வாகடம் எக்கச்சக்கமா இருக்கு. நான் ஒரே ஒரு பேர் தான் சொல்றேன். அதுல இருக்கு 100 வகை இருக்கு. அழிந்து போனது இல்ல லட்சம் அழிந்து போனது. அது பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எடுத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஆயிரக்கணக்கான பூமியில விளையிற மண்ணுக்குள்ள இருக்கிற விளையிற எல்லாமே சொல்லியிருப்பான். அது பேர் மலைவாகடன் இன்னும் சொல்லுவாங்க குணவாகடன் வேற சொல்லுவான். குணவாகடம், மலைவாகடம், குணவாகடம், பொருள் வாகடம். குணவாகடம்னா குணத்தை மட்டுமே சொல்றது. அது என்ன பண்ணும். ஒரு வைத்தியர் பழமொழி சொல்லுவாங்க. ஒரு வைத்தியர் காய்கறி கடைக்கு போனாராம். அவர் பொண்டாட்டி அனுப்புறது திருப்தி இல்லை. இவன் நேரே போனானா கடைசியில ஒண்ணு வாங்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தியரே காய்கறி கடைக்கு போறான். போயிட்டு பொண்டாட்டி கேட்கற என்ன இன்னும் வாங்கிட்டு வரலையான்னு கேட்டானா. உடனே வைத்தியர் பதில் சொல்றானா. ஏப்பா ஒண்ணு வாங்கலன்னு கேட்டா வாழைக்காய் கேட்டா வாயுன்ட்டான். அப்புறம் இன்னொரு காயை காட்டுறா அது பித்தன்ட்டான். இன்னொரு காயை கேட்டுறக்க சிலேட் பண்ணிட்டான். இப்ப எல்லாம் சொல்லிட்டே வரும் பொழுது எது வாங்க வந்துட்டான். அப்புறம் தான் சொல்லலாமா உன்னை பேர அனுப்புற விட நானே போயிருக்கலாம். அந்த மாதிரி தான் வைத்தியர். அது ஒரு கதையா இருந்தாலும் கூட அது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லா பொருளும் என்னென்ன தன்மை அப்ப எதையுமே இல்லாமல் இருக்கிறதும் சரி. அதுலயும் மூட நம்பிக்கை தான். ஆனா ஒண்ணு அது உண்மைதான். இப்ப நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். பலாச்சோளம் 2 சாப்பிட்டா ஒண்ணும் பண்றது இல்லைங்க. அதே 4 சாப்பிட்டா வயிறு கும்முன்னு ஆயிரும். அவ்வளவுதான். பலாச்சோளம் சரியில்லைன்னு வந்துருவான். அது உண்மையாலுமே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அதையும் மந்தத்தை உண்டாக்கும். இந்த அப்படின்னா மந்தத்தை உண்டாக்கும். அப்படின்னா மந்தத்தை மாந்தம் செரிமான கோளரை உருவாக்கும் அர்த்தம். 3 வகை முக்கடின்னு சொல்றோம் இல்லையா? 3மே அதிகமா போச்சு மாந்தம் அதிகமா போச்சு. நம்ம அந்த அதிகமா போச்சா குறைவா போச்சாங்கிறது நம்ம அந்த ஆராய்ச்சி விட்டுறலாம். மொத்தத்துல அது மாந்தத்தன்மை உடையதுதான். சுவை பயங்கரமா இருக்கு, நல்லதுதான், அது வேற. அதனாலதான் வெங்கடேசன் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா அழகா குக்குடு வெஜிடபிள் ஒண்ணு போட்டு அடிச்சு விட்டாரு. நல்ல அருமையான கண்டுபிடிப்பு. குக்குடு வெஜிடபிள் போறவனி எதா இருந்தாலும் வேக வச்சு தின்றான்ட்டாரு. வேக வச்சு தின்னீங்கன்னா மாந்தம் போயிடும். வேக வச்சு தின்னா
மாந்தம் போயிடுது. இத கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் தாங்கய்யா. நீங்க வாழைக்காய் இருக்கு இல்லையா? வாழைக்காய் வந்து நான் வந்து இப்ப ம். வாழைக்காய் வாங்கி வச்சிருக்கேன். எது? நேந்திரம் பிஞ்சு காத்துல விழுந்துருச்சு. ம். சும்மா வாங்கிட்டு வந்தேன். சும்மா. சும்மா குடுத்துட்டாங்க. ஆமா, என்ன பண்றது? சும்மா எடுத்துட்டு ம். போங்க. சும்மா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒரு சீப் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? அது வந்து அருமையா இருக்கும். நீங்க வந்து கொத்தவரங்காய் பொரியல் சாப்பிடுற மாரி இருக்கும். நல்லா வேக வைக்கணும். சும்மா பொடி பொடியா ஒண்ணுமே தேவையில்ல. பொடி பொடியா நறுக்கி அவ்வளோ நல்லதுங்க. ஆ. இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு தெரியறது இல்ல. அது விவசாயி என்ன பண்ணுவான்? ஒரு சீப்பா இருந்தா பரவால்ல. 10 மரம் ஒரு சீப்பு சாப்பிட்டா பரவால்ல. மரமே 100 மரம் ம். விழுந்திருக்கு. எத்தனை திம்பா? அது மாடும் திங்காதுங்க. மாடு திங்காது. பழம்னா தின்னுடும். பழம் கூட திங்கறக்கு பழம் கூட திங்கறக்கு முயற்சி பண்ணு. மாடும் திங்காது. வேணா வெள்ளாட்டுக்கு நறுக்கி போடணும். வெள்ளாடு வச்சிருந்தா தானே. ஆட்டே வளர்க்கறது இல்லையே. வெள்ளாடு தோட்டத்துல தின்னு எங்கேங்க எவங்க வளராது. அதெல்லாம் அந்த காலத்துல தாங்க தோட்டத்துல மாடு வச்சிருந்து இப்ப எவங்க மாடு வச்சிருக்கிற அது பெரிய சிரமம்ங்கிறான். வாழைக்காய் வெள்ளாடு திங்குமாய்யாப்பா? ஆமா நல்லா திங்க. நறுக்கி போட்டா தின்னு நறுக்கி போட்டா திங்குங்க. ஓ! நறுக்கிடணும். நறுக்கி அது போடணும். வெள்ளாடு திங்காதது ஒண்ணும் கிடையாது. வெள்ளாடு அனைத்தையும் திங்கும். எல்லாம் தின்னுபடும். ஆமா. சில எலுமிச்சை செடி, இந்த கசப்பு செடி இருக்குது பாருங்க, அதை மட்டும் சாப்பிடாது. கசப்பு செடி, எலுமிச்சை செடி இதெல்லாம் திங்காது. ஆ, ஆ. மத்த கசப்பு செடி நீங்க தவிர எல்லாத்தையும் திங்கும். ம். எல்லாம் தின்னுடுது. ம். அது ஒண்ணும் காட்டை அழிக்கணும்னா ஒரு பெரிய 1,00,000 ஏக்கர் இருக்கிற காட்டை அழிக்கணும்னா 100 ம். ஆட்டை விட்டா போதும், 10 ஆடு விட்டா போதும், ஒரே வருஷத்துல காலி பண்ணிடும். எல்லாம் மொட்டை அடிச்சு விட்டுடும். ஐயோ, என்ற தோட்டமே அவள் அழிஞ்சு போச்சுங்க ஐயா. ஒரு ஏக்கரை ஆடு வெறும் கஷ்டப்பட்டு வெள்ளாடு தான். வளர்த்துனேன். எல்லாம் எல்லாம் இடுப்பு கட்ட ஒரு 15 நாள் போகாம விட்டுட்டேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அ. இரவு 10 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல மான் வந்து நிறைய வந்து அத்தனைத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அ. மான். ஓஹோ! ஆடு மாரி தானே அது. எல்லாம் தின்னுடும். மான் பயங்கரமானதுங்க. அது வந்து அடேங்கப்பா. ஹம், ஆடு லேசா தாண்டுச்சுன்னா அது 15 அடி தாண்டும். என்ன வேலி போட்டாலும் அப்படியே தாண்டும். அ. கண்டுபிடிச்சு உள்ள வந்து எல்லாம் அழிச்சிட்டு போயிடுச்சு. ஒண்ணு கூட இல்லைங்க இது வரைக்கும். ஆனா ஒரு நல்ல ஒண்ணே ஒண்ணு தப்பிச்சது. பனை மரத்தை தவிர எல்லாத்தையும் தின்னு போடுச்சுங்க ஐயா. ம். ஒண்ணு கூட இல்லைங்க ஐயா. வெறுத்து போச்சு எனக்கு. ஆட்டினுடைய இனம் தான் அது. ஆட்டினுடைய இனம் தான் நல்லா ஓடி மான். ஓடி தினம் 3 நாளைக்கு இங்க இருந்து கோபில இருந்து தினம் 3 நாளைக்கு வரைக்கும் தாண்டு ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருந்துச்சுமா. பார்க்க பார்க்க ஆசையா இருந்தது. அட வருது வருது இந்நேரம் இதெல்லாம் வந்திருந்தா இல்லைன்னு 6 அடி குறைஞ்சபட்சம் 4 அடி போயிருக்கும். பார்த்தா பூங்காவனம் மாதிரி இருந்திருக்கு. எத்தனை செஞ்சு நானே விதை போட்டு நானே பண்ணி அப்பா கலாக்கா நாத்து மட்டும் 100 நாத்து வச்சேன். கலாக்கா நாத்து கலாக்காய். அதையும் தின்னு பிடிச்ச. ஒண்ணு விடலைங்க ஏன்னா அது வளர அது விட முள்ளு செடி. மாட்டேங்குதுங்க. நல்லா வளர்றதா கூட முள்ளு ஏறி நறுக்குன்னு முள்ளு ஏறிடும். அந்த கலக்காய் பெருசாடிச்சா சாப்பிடாதுங்க. முள்ளு இருக்கும். அது இன்னொன்னு பாருங்க, இன்னொரு ஆச்சரியமான விஷயம். எது புளிப்பு பழம் தருதோ அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. புளிப்பு பழம் தரக்கூடிய பொருளை அது சாப்பிடுறது இல்ல. அந்த தலை சாப்பிடுறது இல்ல. மான். ஆஹ் மானும் சாப்பிடாது, ஆடும் அதான். சாப்பிடாது, மாடு கீடு எதுவுமே தாவரம் சாப்பிடுறது எதுவுமே புளிப்பு சுவை இருக்கிற ம். கலக்காய் புளிப்பு சுவை அது சாப்பிடாது. எலுமிச்சைக்காய் புளிப்பு சுவை அது சாப்பிடாது. கசப்பும் சாப்பிடாது. கசப்பு சாப்பிடாதுங்கிறது சரியா எனக்கு தெரியல. ஆனா ஆடு தீண்டா பாலைன்னு அது சொல்றாங்க. ஆடு தீண்டா பாலை அது கசப்பு. கசப்பு அது சாப்பிடுறது இல்ல. சரி, சரியா போச்சு. இதுதான் விஷயம் இருக்குது. இப்ப மொத்தத்துல அவர் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, மொத்தத்துல மூட நம்பிக்கையே இருக்குதுன்னுட்டாரு. அதனாலதான் இவன் மூட மாட்டிக்கிறான். நம்பிக்கை தான். மூட நம்பிக்கை உணவு மேல மூட நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த மூட நம்பிக்கை தெளிய வைத்தவர் வெங்கடேசன் தான். இல்லாட்டா நமக்கு அது மூட நம்பிக்கை தெரியாது. நமக்கு நமக்கு அந்த நமக்கு அந்த மூட நம்பிக்கை விலகி இருக்காது. உடற்பயிற்சி, அதிர்வு, மசாஜ் மற்றும் பல்வேறு முறைகள் மூலம் மலமிளக்கியின் மூலம் உங்கள் நீக்குதலை நீங்கள் தற்காலிகமாக மேம்படுத்தலாம். ஆனால் உங்கள் மலச்சிக்கலை ஏற்படுத்திய அதே அதே சளி மற்றும் நச்சுத்தன்மையுள்ள உணவுகளை உண்ணும் வரை செரிமான கால்வாய்னு சொல்லிட்டாரு. உணவு போல. ஆமா, செரிமான கால்வாயில் உள்ள பழைய தடைங்கிறாரு.
தடைகள். பழைய தடையில எங்கிருந்து தொடங்குதுன்னா பழைய தடை எங்கிருந்து தொடங்குதுன்னா பிறவியிலே தொடங்குறது. அதான் விஷயமே சொல்றாரு. நீங்க பிறவியிலே ஏற்பட்ட தடைங்கிறாரு. நீங்க அங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். பிறவியிலே வந்துடுது குழந்தையா இருக்கும்போது. அந்த பிறவி தடை அதிலிருந்தே நீ கழிவு எடுக்கணுங்கிறாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, நீங்க 70 ஆண்டு தின்னு இருந்தாலுமே 6 மாசத்துல நீங்க எடுத்துறலாம். அதுதாங்க பெரிய அதிசயம். அதிசயம். அதான் பெரிய அதிசயம். 60 வருஷம் நீ சாப்பிட்டிருந்தாலும் சரியே, 100 வருஷம் சாப்பிட்டிருந்தாலும் சரியே, அதிகமா சுத்தம் பண்றது அவ்வளவுதான். 120 நாள், 140 நாள், 150 நாள் அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு கிட்ட வச்சிருக்குது பாருங்க. சரி, நாம் பேசுவோம். சரிங்களா? நன்றி. சரிங்க. நன்றி.